ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பருப்பு வடை. பருப்பு வடைக்கு தேவையான பொருட்களை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை மசால் வடைன்னு சொல்லுவாங்க. டீயோட இந்த வடையை சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு எடுத்து அதை நல்லா ஊற வச்சு அதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வெங்காயம், பூண்டு, உப்பு, ஜீரகம், சோம்பு, வரமிளகா ஒரு 2 எடுத்திருக்கேன். வரமிளகா முழுசாக எடுத்தாலும் சரி, இந்த மாதிரி ஃப்ளேக்ஸாக எடுத்தாலும் சரி. ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்க வேண்டாம், தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதுலேருந்து கொஞ்சம் பருப்பை மட்டும், அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பருப்பை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதில் ஜீரகம், அதுக்கப்புறம் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இல்லைனா நம்ம வரமிளகாயை ஒரு 2 மிளகா எடுத்து இதில் போட்டுக்கலாம். 1 கப்பு கடலைப்பருப்பு இருக்குது இதில். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிளகா, சீரகம், சோம்பு எல்லாமே போட்டுக்கலாம். அடுத்து நம்ம போடுறது சோம்பு. இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், அதாவது ரொம்ப கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் இதில் சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை நறுக்கி வச்சுட்டு பூண்டை எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு தோல் உரிச்சும் போடலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரினா கொஞ்சம் தட்டி போட்டால் கூட நல்லாவே அரைஞ்சிரும். இதில் பாதி வெங்காயம், அதாவது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வெங்காயத்தை இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டையும் நம்ம போட்டுடலாம். கண்டிப்பாக மறக்காமல் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஏன்னா இது பருப்பு வடை. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இதில் ஏன் நம்ம தண்ணி ஊற்றலைன்னா, வெங்காயத்தில் நேச்சுரலாகவே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அப்போ நம்ம அரைக்கிறப்ப அது தானாகவே தண்ணி அது லைட்டாக விட்டு தண்ணி இருக்கும். இப்போ நான் உப்போடு கலந்து இதை போடுறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இதோட வந்துடும். ஒரு 2-3 நிமிஷம் வச்சாலே உங்களுக்கு அந்த தண்ணி வந்துடும். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கொரப்பாக இதை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பையும் இதோடு சேர்த்து நம்ம போட்டுடலாம். மீதி இருக்க வெங்காயம், நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நம்ம இதோடு சேர்த்து போட்டுடலாம். இதை நல்லா வெங்காயம் எல்லா பக்கமே வர மாதிரி நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டையாக்கி நம்ம தனியாக வச்சுக்குவோம். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் வாணலி நல்லா காஞ்ச பிறகு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றுங்க. அங்கே வடையும் ரெடியாக இருக்குது. மூழ்கிற அளவுக்கு நல்லாவே நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வடையோட 2 பக்கமுமே நல்லா மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் வேணும். அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக 2 பக்கமும் நல்லா வெந்துடும். ஒரு ஸ்பூனை தண்ணியில் நினச்சிட்டு அதில் வடையை எடுத்து போட்டாலும் சரி, இல்லை கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுட்டு இந்த மாதிரி வடையை எடுத்து போட்டாலும் ஈஸியாக அந்த வடை உடையாமல் கையை விட்டு வலிக்கிட்டு நம்ம அந்த வாணலியில் நம்ம போட்டு வறுக்க முடியும். நல்லா ஒரு பக்கம் செவந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எடுக்க வேண்டியதுதான். நல்லா வடை வெந்துருச்சு. இதில் எண்ணெய் இல்லாமல் எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட மசால் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மசால் வடைக்கு இன்னும் கொஞ்சம் காரம் சேர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, கொஞ்சம் வெங்காயம், அதில் மிளகாத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டோம்னா நல்லாவே உங்களுக்கு காரம் செமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட நம்ம 1 டம்ளர் டீயோ காஃபியோ வச்சு குடிக்கிறப்ப நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.